ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு நார்த்தங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் நார்த்தங்காய் பச்சடி செய்யறதுக்கு இந்த சைஸ் இருக்கிற நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் நார்த்தங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே இன்னும் 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து அதையும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இருப்பு சட்டி வச்சிருக்கேன். அதுல ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்லெண்ணெயில் செஞ்சா இது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், சீக்கிரமா கெட்டும் போகாது. அதனால நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ 3 வரமிளகா அதுல கிள்ளி போட்டிருக்கேன். அதோடவே வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் 3 சேர்த்துட்டேன். இந்த 3 ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா வெட்டி வச்ச நார்த்தங்காயும் இதோட சேர்த்து வதக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு பெரிய வெங்காயத்தை. இப்போ அதோடவே வெட்டி வச்ச நார்த்தங்காயும் அதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்க, நான் நார்த்தங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே, அப்பதான் அந்த கசப்பு தன்மை குறையும். பாருங்க, நான் 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியிருக்கேன். நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நான் ஒரு 50 கிராம் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதுவும் நல்லா ஊறி இருக்கு. இது வந்து சாம்பார் பொடி, ஒரு 3 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் பொடியும் அதோட போட்டுட்டு இந்த புளியையும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஊற வச்சிருந்த புளியையும் நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நான் அது கூட கருவேப்பிலை போடலை. இப்போ தான் கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சதும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தீயை நல்லா சிம்மிலே வச்சுக்கிடலாம். பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியை விட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இருக்கு. அந்த உப்பு, காரம், புளி எல்லாம் சேர்ந்து சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ நார்த்தங்காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கிடலாம். பாருங்கள், ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பார்க்கும்போது கட் ஆகுது. நல்லாவே வெந்திருக்கு. அப்படி வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஒரு 30 கிராம் அளவு இருக்கும். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வெல்லம் எதுக்காக சேர்த்துருக்கோம்னா அந்த நார்த்தங்காய் வந்து கசப்பு இருக்கும். அந்த கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வெல்லம் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நார்த்தங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து எல்லா ஒயிட் ரைஸ்க்கு, சாம்பார், ரசம், மோர், எந்த குழம்பு கூட வச்சுனாலும் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலவை சாதத்துக்கும் எல்லா சாதத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் வெள்ளரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்கறியும் வச்சு இந்த கொத்தமல்லி துவையல்,
நார்த்தங்காய் பச்சடி இதுதான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப மணமாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஊறுகாய் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த நம்ம நார்த்தங்காய் பச்சடி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பச்சடி எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும். நான் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுவேன், ஒன்றும் செய்யாது. அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நான் வெளியில் ஸ்பூன் அதிகமாக போடாமல் அப்பப்போ தேவைக்கு மட்டும் நான் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக கெட்டு போகாது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.